ஹாய் யூவர்ஸ், வெல்கம் டு சமையல் அறையில். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ஆட்டா மாவில் சுவையாக எப்படி பூரி செய்கிறதுன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த பாத்திரத்துக்குள்ளே நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற 500 கிராம் ஆட்டா மாவினை போட்டுக்கொள்வோம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ள போகிறோம். அதுக்கப்புறம் இந்த மாவையும் உப்பினையும் நன்றாக கலந்து கொள்வோம். இப்போது அடுத்ததாக தண்ணி கொஞ்சம் சேர்த்து பிசைய ஆரம்பிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நன்றாக இந்த மாவினை பிசைந்து கொண்டிருப்போம். இப்படி பிசைஞ்ச மாவுக்களை கொஞ்சமாக எண்ணெயையும் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் நன்றாக பிசைந்து பூரியை ஒரு தட்டில் வச்சு உருட்டக்கூடிய பதத்துக்கு இந்த மாவினை நாங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கொள்வோம். இப்படி நன்றாக பிசைஞ்சு எடுத்துக்கொண்ட மாவினை அடுத்ததான் நாங்கள் சிறிய உருண்டைகளாக பிடிச்சு கொள்வோம். ஏன்னா நாங்கள் பூரியை உருட்டுவதற்கு ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து வைத்து உருட்டுவதற்கு இது வசதியாக இருக்குன்றதால நாங்கள் எப்படி உருட்டிக்கொள்வோம். இவ்வாறு சிறிய உருண்டைகளாக எடுத்து வைத்துக் கொள்வோம். அடுத்தது நாங்கள் பூரியை உருட்ட போகிற இந்த தட்டை ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தடவி நன்றாக இதனுடைய மேற்பரப்பு பூராகவும் எண்ணெய் பரமாறு நல்லா பூசிக்கொள்வோம். ஏனென்னா அப்போ தான் நாங்கள் உருட்டுற பூரி இந்த தட்டில் ஒட்டாமல் எங்களுக்கு கிடைக்கும். இப்போ நாங்கள் உருட்டி வச்சுக்க இந்த உருண்டையை இந்த தட்டுக்கு மேலே வச்சு நன்றாக அழுத்த போகிறோம். இப்படி அழுத்தின இந்த மாவின் மேலே உருட்டுக்கட்டையை வச்சு மிக மென்மையாக இந்த மாவு வர்ற அளவுக்கு நல்லா உருட்ட போகிறோம். இப்போது உருட்டி எடுத்த இந்த மாவினை இப்படி ஒரு வெட்டக்கூடிய பாத்திரத்தை வச்சு வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக பூரி வெட்டப்பட்டிருக்குது. இந்த பூரியை உடையாமல் மெதுவாக கைகளால் எடுப்போம். இப்போது அடுப்பில் தாய்ச்சியை நல்லா காய வைப்போம். காய வச்ச இந்த தாய்ச்சிக்கு மேலே எண்ணெயை கொஞ்சம் ஊற்றுவோம். எண்ணெய் நன்றாக கொதித்து வர்றதுக்காக வெயிட் பண்ணுவோம். நன்றாக எண்ணெய் கொதித்து வந்ததும் இந்த எடுத்து வச்சுக்கிற பூரியை இதன் மேலே போட்டுட்டு எங்களோட கரண்டியால் மெதுவாக இதன் மேலே விடுவோம். பார்த்திங்கன்னா அழகாக பூரி பொங்கி வந்திருக்கிறது. இப்போ உங்களுக்கு உப்பலான அழகான பூரி கிடைச்சிருக்கும். இப்படியே நீங்கள் செய்து பேப்பர் போட்டிருக்கிற ஒரு பாத்திரத்துக்குள்ளே போட்டிங்கன்னா சுவையான பூரி ரெடி.